வேணா வலிக்குது ஆடுத்துருவேன். சர்வசுந்தரம்ல வந்து பண்ணியிருந்தீங்க, அது ரிலீஸ் ஆகல. ஸோ திருப்பி ஒரு படம் ஹீரோவா ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ரேராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய கதை கேட்டிருக்கிறோம், நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. அப்பா கிட்ட சொன்னப்ப அப்பா என்ன சொன்னீங்க? அப்பா வாஸ் ஹாப்பி. அப்பா அம்மா 2 பேர்கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து எப்படி உன்னை தேடி வந்தாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு. இந்த படம் உங்களுக்கு வந்துச்சுல்ல, கதை பிடிச்சிருந்ததா? என்ன கதை சொன்னார் டைரக்டர்? எல்லாத்தையும் போயிட்டு நிறைய பாட்டு பாடிருக்கேன், இங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுறியா? பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், காணாத கண்கள் காண வந்தாய், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய், பெண்ணாசை நெஞ்சிலே ஆட வந்தாய். என்னை ரவுடி பேபின்னு சொல்றாங்களே, ஏன்? என்னை யாராச்சும் கோவப்படுத்திட்டா நானே அடிச்சிடுவேன். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, B.Tech, Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in War of Summer Sale. Let the celebrations begin. வணக்கம் குமுதம் நேயர்களே, நான் உங்கள் கௌதம். ஸோ நம்ம இன்னைக்கு யார் இன்டர்வியூ எடுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, வானரம் படத்தோட டீம் தான் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. வாங்க வெல்கம் பண்ணலாம். வணக்கம். வணக்கம் சார். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பராக பேசுறீங்களே. ஓகே, இந்த படத்தோட கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களா அந்த படத்தில் நடிக்கலாங்கிற விஷயம் எப்படி சார் ஆரம்பிச்சது? ஆக்சுவலாக இது ஒரு மிராக்கிளாக தான் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் மட்டும் தான் முடித்தேன். இவர் கேரக்டர், விஜய் சார் கேரக்டர் கூட நான் வேற ஒருத்தங்களை தான் ஃபஸ்ட்டு சேஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த காலத்தில் நாகேஷ் இருக்கார் இல்லையா, ஒரு பார்க்கும்போது ரொம்ப யதார்த்தமான மனிதராக, நம்ம டோர் நெக்ஸ்ட்டாக இருக்கிற ஒருத்தர் தான் வேணும் அப்படின்னு. அந்த ஆக்டருக்கு ரீச் பண்ண முடியல, அவர் பண்ண முடியல. சரி ஓகே அப்படின்னா அப்புறம் வேற ஒரு சர்க்கிளில் சாரோட ஃபேஸ்புக்கில் பிடிச்சி நானே டேரக்ட் கான்டாக்ட் பண்ணேன். அவர் பார்த்தோன்னே இமிடியேட்டாக கதை கேட்டுட்டு இமிடியேட்டாக நான் பண்ணுறேன், இப்படி ஒரு ரோலுக்கு வெயிட் பண்ணேன் அப்படின்னாங்க. பேபிக்கு வந்து சாய்ஸே கிடையாது. நான் ஒரு எப்பயுமே இவங்க அந்த சாங்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு ஃபேஸ்புக்கில், வேற ஒரு லிங்க் மூலமாக எனக்கு இவங்க ஃபோட்டோ வந்தது. இமிடியேட்டாக டிக் பண்ணிட்டேன். அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு கதை சொல்லி இமிடியேட்டாக ஓகே, வேறு சாய்ஸே கிடையாது. ஓகே, பேபிக்கு மட்டும் இவங்க தான். ஓகே. ஸோ வந்து விஜய் சார் வந்து உங்கள்கிட்ட கதை சொன்னப்போ வந்து நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? ஓகே, இந்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சர்வசுந்தரம்ல வந்து பண்ணியிருந்தீங்க, அது ரிலீஸ் ஆகல. ஸோ திருப்பி ஒரு படம் ஹீரோவா ரொம்ப நாள் கழிச்சு வரோம் அப்படிங்கும் போது இந்த கதை நல்லா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் எப்போ? ஆமாம், இந்த மாதிரி கதையை வந்து எனக்கு வந்து ரேராக இருந்துச்சு. ஏன்னா நம்ம நிறைய கதை கேட்டிருக்கிறோம், நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணிக்கிறாங்க. ஆனால் எனக்கு எப்படி பிடிக்கும்னா ஒரு ரியல் ஸ்டோரி. அதாவது நம்ம எவ்ரிடே தமிழ் மக்கள் வந்து விதவிதமாக இருக்கிறாங்க, யார் கஷ்டப்படுறாங்க, அது எப்படி அந்த கதையை சொல்லலாம், அது எப்படி அந்த வேர்ல்டு சினிமாவில் சொல்கிற மாதிரி ஒரு கதை. இது ஒரு என் கேரக்டருக்கு ஒரு நல்லா எழுதிக்கிறாரு, எல்லாம் டீட்டெயிலில் எழுதிக்கிறாரு. ஸோ அதை சொல்லும் போது நம்ம இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டே இருந்தோம். அந்த கேரக்டருக்கு வந்து 3-4 பாயிண்ட்ஸாக சொல்லுவாங்க. ஆனால் சார் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 12-15 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, ஒரு பெனிஃபிட் பாயிண்ட்ஸ் மாதிரி அந்த கேரக்டருக்கு. ஸோ அது பார்த்த உடனே ஐ வாஸ் லைக், இதுதான் எனக்கு வேணும், ஐ வாண்ட் திஸ் கைண்ட் ஆஃப் கேரக்டர். நான் ஒரு ரைட்டர், ஒரு இங்கிலீஷ் நாவல்ஸ்லாம் எழுதிட்டு தான் இருந்தேன் இவ்வளோ வரைக்கும். ஸோ எனக்கு கேரக்டரைசேஷன் வந்து நம்ம ஒரு தனியாகவே அது ஒரு செக்ஷன். அது அந்த கேரக்டர் வந்து எல்லாரும் நம்புற மாதிரி இருக்கணும், ஒரு நேசிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர், பியூட்டிஃபுல் கேரக்டர். அது பார்த்தோன்னே நானும் அந்த மாதிரி கஷ்டப்பட்டேன், எனக்கு ஐ கேன் ஃபீல் திஸ் கேரக்டர். அந்த மாதிரி கேரக்டர் அவர் கொடுக்கும்போது எனக்கு அது இல்லை வார்த்தை மறந்துட்டேன். ஸோ அது ஆமாம் தான் சொல்ல முடிஞ்சுது. அப்பா கிட்ட சொன்னப்ப அப்பா என்ன சொல்லியிருந்தாரு? அப்பா வாஸ் ஹாப்பி. அப்பா அம்மா 2 பேர்கிட்ட சொன்னேன். ஸோ அவங்க 2 பேரும் வந்து எப்படி உன்னை தேடி வந்தாங்க ஃபர்ஸ்ட்டு. நம்ம வந்து இந்த மாதிரி சர்வீஸ்க்கு அப்புறம் நம்ம ஆன்லைன் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம சைலண்டாக பண்ணிட்டு இருந்தோம். இட்ஸ் பின் இயர்ஸ். ஸோ நம்ம ஆக்டிவாக போய் தேடி வரல, நம்ம ஆக்டிவாக போய் தேடினவங்க ரீச் பண்ணல. ஆனால் சார் வந்து ஃபேஸ்புக் மூலியமாக நம்ம தேடாதே அவரோட காஸ்டிங் எதிர்பார்த்து நம்மளை ரீச் பண்ணார். கதையை கேட்கும் போது வா சூப்பராக இருக்குது ஜி, எனக்கு மலையாளம் வராதுன்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா மலையாளம் படம் மாதிரி ரொம்ப அந்த டவுன் டு அர்த்தாக நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம்? இல்லை ஜி, பியூர் தமிழ் படம்னா எனக்கு ஒரு பெருமை வந்துருச்சு, ஒரு தமிழ் படத்துக்கு டு டூ லைக் திஸ்னா அதோட தாத்தா ஆசீர்வாதத்தோட அதை நான் பண்ணணும்னு தான் இறங்கினதில்ல. ஓகே, ஹாய். சரி, இந்த படம் உங்களுக்கு வந்துச்சுல்ல, கதைலாம் கேட்டிங்களா? கதை பிடிச்சிருந்ததா? என்ன கதை சொன்னார் டைரக்டர்? அது டைரக்டா வந்து டயலாக்ஸ் வாங்கி பண்ணிடுவாங்க. இந்த படத்துல ஐ எம் ஹர் ஃபாதர். ஓகே, நம்ம வந்து நான் தான் அப்பா, இவர் தான் என்னோட குழந்தை. ஸோ ஷீ இஸ் மை பேபி இன் தட் மூவி. ஓகே.
படத்துல நடிச்ச விஷயம்லாம் எப்படி இருந்துச்சு பாப்பா? நல்லா இருந்துச்சா? சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்களா? டெய்லி வாங்கி கொடுத்தாங்களா? சூப்பர். எத்தனை நாள் ஸ்கூல் லீவ் போட்ட? 10 நாளா? சொல்லிட்டு ஸ்கூல்ல மாட்டிப்பேன். ஸ்கூல்ல மாட்டிப்பேன். 10 நாளா? எனக்கு அதுக்கு மேல கொடுத்தாங்களே. மாட்டிக்க மாட்டேன். மாட்டிக்க மாட்டியா? ஸ்கூல்ல நீ விட்டுருவாங்க. ஸ்கூல்ல விட்டுருவாங்களா உன்னைய? சூப்பர். நீ ரொம்ப நல்லா பாட்டு பாடுவாமே. எல்லார்கிட்டயும் போயிட்டு நிறைய பாட்டு பாடிருக்க. இங்க ஏதாவது ஒரு பாட்டு பாடுறியா? என்ன பாட்டு பாடுற? பாடாத பாட்டெல்லாம் பாடாதா? பாடு. ஓகே. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய், காணாத கண்கள் காண வந்தாய், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாய், பெண்ணாசை நெஞ்சிலே ஆட வந்தாய். சூப்பர். கியூட்டா பாடுறீங்க. யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு இந்த பாட்டு விஷயம்லாம்? நீ ரொம்ப சின்ன பிள்ளை, பழைய பாட்டுலாம் பாடுற. யார் சொல்லி கொடுக்குறா உனக்கு இத? மம்மி. மம்மியா? புது பாட்டுலாம் பாட மாட்டியா? புது பாட்டு தெரியாதா? தெரியும், உனக்கு நிறைய பாடி இருக்கே புது பாட்டு. தெரியும். அம்மா ரீசெண்டா எந்த பாட்டு நீ புது பாட்டு கேட்கவே இல்லையா? ஐயோ. சரி, உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு? எங்க அப்பா. சூப்பர். எக்ஸாக்ட் ஆன்சர். ஓகே. அப்ப உனக்கு படத்துல நடிக்கிற ஹீரோஸ்லாம் பிடிக்காதா? உங்க அப்பா தான் பிடிக்குமா? கியூட். சூப்பரான பதில் சொல்லிருக்க. கார்ட்டூன்லாம் பாப்பியா? அதுல யார் பிடிக்கும்? அதுல டாம் அண்ட் ஜெர்ரி. டாம் அண்ட் நீ என்ன எங்க கூட பிறந்த பாப்பா போல இருக்கே. டாம் அண்ட் ஜெர்ரிலாம் பாத்துருக்க. சரி, உனக்கு ஏன் உன்னை ரவுடி பேபின்னு சொல்றாங்களே? ஏன் நீ ரொம்ப அட்டகாசம் பண்ணுவியா வீட்டுல? என்ன அட்டகாசம் பண்ணுவ? அப்படி என்னை யாராச்சும் கோவப்படுத்திட்டா ராடி அடிச்சிருவேன். உண்மையிலே ரவுடி. உன்னையே யார் கோவப்படுத்துறாங்க? நீ சின்ன பாப்பா இல்ல, உன்னை என்ன கோவப்படுத்த போறாங்க? என்னை யாராச்சும் கோவப்படுத்தி அக்கா இருக்கால, அவளுக்கு டெய்லி கோவப்படுத்திட்டே இருப்பா. அதனால அவளை நான் அடிச்சுட்டே இருப்பேன். அக்கா தானே? என்னை கிண்டல் பண்றால. நீ அம்மாட்ட சொல்லிடணும். அக்கா தானே? ரவுடி. அவளே பாத்துக்கணும். வருஷு அந்த ராசாத்தி ஒண்ணு அந்த பாட்டு இருக்குல்ல, அது வேணா அங்கிள் பாடி கேட்கிறியா? நல்ல பாடு. ராசாத்தி ஒண்ணா காணாத நெஞ்சு காத்தாடி போலாகுது, பொழுதாகி போச்சு பெருக்கேத்தியாச்சு, பொன்மானே ஒண்ணா தேடுதே, ராசாத்தி ஒண்ணா காணாத நெஞ்சு காத்தாடி போலாகுது. சூப்பர். அழகா அந்த ராகத்தை புடிச்சு பாடுறியே. இது பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கும். சில பேர் வந்து அந்த குரல் கேட்கும்போது ஒரு ஒரு பாட்டா பாடிட்டு இருப்பா, அதனால எனக்கு வந்துருது. அது பாட்டுலாம் பாட பிடிக்குமா உனக்கு? பாட்டா நடிக்கிறது பிடிக்குமா? நடிக்கிறது. ஏன் நடிக்கிறது? நடிச்சாதானே ஹீரோயின் ஆக முடியும். சூரியன் ஆக முடியும். புரியல. சூரியன் ஆக முடியும். சூரியனா? ஹீரோயினா? ஹீரோயின் ஆனுமா உனக்கு? நாங்க புக் பண்ணிட்டோம். 2035 எனக்கு தான் ஹீரோயின் படத்துல. ஓகே. யார் கூட ஹீரோயினா நடிக்கணும்னு ஆசை உனக்கு? எங்க அப்பா கூட. ஓகே. அப்பா டாட் இஸ் லிட்டில் பிரின்சஸ் போல இருக்கே நீ. எதுக்கு எடுத்தாலும் உங்க அப்பா தான் சொல்ற. உங்க அப்பா பேர் என்ன? ஸ்ரீதர். உங்க அப்பா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரெண்டு பேருமே பிடிக்கும். அதான் பாப்பா ரொம்ப அழகா வளர்த்துருக்காங்க. கரெக்டா பதில் சொல்ற எல்லாத்துக்கும். பொலிட்டிக்கல் ஸ்மார்ட். ஸோ இந்த கதை வந்து இந்த பகல் வேஷம் போறவங்கள பத்தி இந்த கதை எழுதலாங்கிற டிசிஷன் எப்போ சார் எடுத்தீங்க? ஒரு 2016 நான் ஒரு ஃபர்ஸ்ட் புக் என்னோட சிறுகதை தொகுப்பு ரிலீஸ் பண்ணோம். அதில் வந்து ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தேன். அது ஒரு பார்ட்டு தான், இந்த படத்தில் ஒரு பார்ட்டு தான். அதுக்கப்புறம் யோசிக்கும் போது அந்த பார்ட்டே என்லார்ஜ் பண்ணால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி வேஷம் போட்டவங்களை வந்து இன்னும் காட்டல, நம்ம சினி இதில் வந்து காட்டல. ஸோ இதை பண்ணால் நல்லா இருக்குமேனா இதுக்கு ஒரு கதை வேணும் இல்லையா. அது ஒரு சீன் தான் அந்த சிறுகதை. அந்த சீனை டெவலப் பண்ணும்போது ஒரு கதை உள்ள அழகாக ஒன்று கிடச்சிது. அப்புறம் நம்ம இதே பண்ணலான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அது இது பண்ணோம். எனக்கு அங்கே தான் ஆச்சரியமே இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் நான் இப்போ வரைக்கும் நம்ம சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி இருக்கிறாங்க பகல் வேஷம் கலை. ஏன்னா வீட்டுக்கு பக்கம்லாம் வந்துட்டு போவாங்க பாடுவோம். ஆனால் அவங்க படுற கஷ்டம் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு வயசுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியும். லைக் இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு தெரியாது.
ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு வரும்போது இட் வாஸ் லைக் அவங்க கதையை சொல்றதுக்கு எனக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும். பிகாஸ் இட்ஸ் லைக் அந்த அது ஒரு இருக்குது, அது ஒரு கதையில நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்த கேரக்டர்ஸ் வந்து நம்ம ரோட்லேயோ கோயில்லையோ எங்கேயோ ஸ்ட்ரீட்லேயோ ஒரு வீடு வீடாக வரும்போது சில பேர் உண்மையாலுமே வணங்கி காசு போடுவாங்க, கடையில் சில பேர் திட்டி அனுப்புவாங்க. அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்த்தா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். அவங்க எல்லாமே சகஜமாக எடுத்துகிட்டு இந்த கடையிலாம் அடுத்த கடைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவன் திட்டான்ட்டு ஃபீல் பண்ணுறதோ இல்லை காசு கொடுத்துட்டான் நான் தான் கடவுள்னு நினச்சிக்கிறதோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போக மாட்டாங்க, இந்த டவுன் டு எர்த்துக்கு வரமாட்டாங்க. ஸோ அது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். அந்த கேரக்டர் எனக்கு பிடிச்சிருந்து, அதை நம்ம உள்ள ஸ்க்ரீனில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது. நீங்கள் கதை கேட்டுட்டீங்க, எல்லாமே ஓகே. அந்த வேஷம் போட்டு நடிக்க வரும்போது அந்த வேஷம் போட்டு பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி என்ன ஒரு ஃபீல் கிடைச்சது? ஆனால் ஹர்மராக வேஷம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சினிமான்னு சொல்லும் போது ஒரு அந்த ஆர்டிஸ்ட்டுக்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10-20% அந்த கேரக்டர் என்னன்னு தெரியாது அன்டில் காஸ்டியூம் போடுறது வரைக்கும். ஓகே, அது மினிமம் அட்லீஸ்ட் ஒரு 40-50 ஆச்சும் இருக்கும் பர்சன்ட். அந்த காஸ்டியூம் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு ஃபீல் வரும், திஸ் கேரக்டர், இதுதான் அந்த கேரக்டர், இப்படி தான் நம்ம இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் வர்றதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த காஸ்டியூம் அது வரைக்கும் போடல, இங்காங்க 2-3 டெஸ்டிங் டச் அப்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஃபுல் காஸ்டியூம் போடும்போது எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, எனக்கு இந்த கேரக்டருக்கு நான் எப்படி இந்த கதையை சொல்லணும்னு எனக்கு தெரியும், இது எப்படி நம்ம பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு. அப்போ தான் ஒரு கிளிக் ஆகிடுச்சு. லைட்டாக டைலாக் எப்படி மாடுலேஷன் மாற்றணும், லைட்டாக எப்படி குட்டியோட எப்படி பழகணும், நம்மளோட இவனோட எப்படி பழகணும், எப்படி பேசணும், அந்த கேரக்டரே அவங்க வாழ்க்கையை எப்படி நம்ம காமிக்கிறது அந்த காஸ்டியூம் போட்டதுக்கப்புறம் தெரிய வந்துச்சு. ஸோ இட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மூமெண்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து அதை போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு கிளிக் ஆகும் போது எனக்கு ஓகே ஐ கெட் தட் ஃபீலிங். நான் அது போடும் போதே அது சாதாரண ஒரு பகல் வேஷம் ஆள் போடுற மாதிரி தான், அது எதுவும் ஸ்பெஷலாக சினிமா டெக்னிக் எதுவும் இல்லை. அவங்க எப்படி போடுறாங்களோ நம்மளும் அதான் அப்படி தான் போடுறோம். இதை போடுறது, அது இது அட்டாச் பண்ணுறது, இங்கே போடு. ஸோ அது பண்ணும் போது எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சு, லைக் ஐ எம் இன் தட் கேரக்டர், பகல் வேஷம் போடுற ஒரு கேரக்டர் ஒரு ஃபீலிங் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் மை வெரி சர்வசுந்தரமுக்கு அப்புறம் ஒரு ரியல் கேரக்டர் ரோல் வந்து இந்த வாண்டத்தில் வந்திருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி. சரி, ஏன் உன்னை பற்றி எல்லாம் நல்லா பேசுவாங்க, நீ சோகமாக இருக்க? அவனுக்கு ஏதாவது கொடுக்கணும், நீங்கள் குமுதம்ல இருந்து ஒன்று மூணு உட்காந்துருக்கே. சரி ஓகே, நீ நடிக்கிற எல்லாமே ஓகே, டைலாக்லாம் எப்படி பேசுகிற? டப்பிங்லாம் கஷ்டமாச்சு, எப்படி வந்து சோகமாக பேசுறதுக்கு இப்படி டக்குன்னு சோகமாயிடுவியா? அது எப்படி முடியும்? நீ சின்ன பாப்பா இல்ல? எனக்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஓகே, நீங்க ஏதாச்சும் சொன்னீங்கன்னா நான் கேட்டுப்பேனே. கேட்டுட்டு அதே மாதிரி பண்ணுவியா? என்ன டைலாக் சொன்னாலும் பேசிடுவியா? 3 மணி நேரத்துல முடிச்சிட்டியாமே டப்பிங்கே ஹோல் படத்துக்கு, அப்படியா? இந்த டைரக்டர் அங்கிள் தான் சொல்லி தந்தாங்க. சூப்பர், அங்கிள்னு சொல்லாம டைரக்டர் அங்கிள்னு நல்லா கரெக்டா சொல்ற. சரி, ஏதாவது ஒரு டைலாக் பேச. போன மாசம் தானே ஒன்று அடிச்சேன். அது போன மாசம், அது போன மாசம், இது இந்த மாசம். நீங்க அடிக்கிற மாதிரி வாங்க அப்படியே. வேணா, வலிக்குது, அழுத்துருவேன். ஆக்சுவலா இது படத்துல வரும், ஒரு சின்ன இடத்துல சாங்ஸ் நடுவுல ஒன்று வரும். அது ஆனா ஆக்சுவலா இவங்க அந்த சீன் பார்த்தது இல்லை, அது வடிவேல் காமெடி, வடிவேல் சார் காமெடி பார்த்தது இல்லை. ஓகே, இது மாதிரி டைலாக் சொன்னா அப்புறம் அவங்க மேம் வந்து போட்டு காமிச்சாங்க, இந்த மாதிரி பாப்பா வரணும், அவ்வளோதானே, ஓகே. அதுதான் அந்த டேலண்ட்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அது எப்படி ஒரு போன சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, போன ஜென்மத்துல இருந்தது இங்க வந்து, அதுதான் எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்குது. நான் அவ்வளோ டேலண்ட் இன் சச் அ யங் பர்சன்னா இந்த வயசுல அந்த மாதிரி ஒரு கரெக்டா அதை பார்த்து தெரிஞ்சு பாட்டெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு அதை கரெக்டா பாடுறதெல்லாம் எங்கேயோல இருந்து வருது. ஓகே. ஸோ வந்து இந்த படத்தில் வந்து இதை மட்டும் டச் பண்ணாமல் சொல்லிட்டு இப்போ நடிகர்கள் மாதிரி வேஷம் போடுறவங்க அவங்களோட வாழ்வின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத காட்டுற ஐடியா எப்படி சார் வந்துச்சு? ஆக்சுவலாக இப்போ இவங்கள ஒரு வேஷம் போட்டுட்டு போகிறவங்க தான் இது மாதிரி இதுக்கு போகிறோம். இவங்க வெளியில் ஏதாவது திருவிழானா போவாங்க, அது மாதிரி அப்போ ஒரு விஷயம் இந்த மாதிரி வேறு யாரெல்லாம் வேஷம் போடுறாங்க அப்படிங்கிற யோசிக்கும் போது பார்த்தா நடிகர்கள் மேடை கச்சேரிகள்லாம் வந்து ரஜினிகாந்த் சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, விஜயகாந்த் சார் மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அப்போது அவங்களுக்கு ஒரு லைஃப் ஒன்று இருக்கும் இல்லையா, அவங்க ஃபேமிலி அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா, அவங்க சமூகம் எப்படி பார்க்குது, ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அவங்க மனசுக்குள்ளார அவங்க ரஜினியாக இருக்கலாம், கமலாக இருக்கலாம், வேஷம் போடும்போது எப்படி வேணாலும் இருக்கலாம், சமூகத்தோட பார்வையில் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளாக ஒன்று ஓடிட்டு இருந்தது. அப்போ இந்த கண்டென்ட்டில் கரெக்டாக இவரோட ஃப்ரெண்ட்ஸாக கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் சார் வந்து இவருக்கு ஃப்ரெண்டு மாதிரி, அவர் விஜயகாந்த் வேஷம் போடுறவர்.
அதே மாதிரி டிஆர் சார் வேஷம் போடுறவர் ஒருத்தர், இவங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு கதையோட கனெக்ட் ஆகிடுவாங்க. இவரோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, இவரோட நல்லது கெட்டது எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிற மாதிரி ஒரு விஷயம். இப்போ அதில் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம டச் பண்ணுறோம். அவங்க ஃபேமிலி அவங்கள அக்செப்ட் பண்ணிச்சா இல்லையா, அவங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து இதில் டச் பண்ணியிருக்கோம். ஃபுல் ஸ்டோரி வந்து அப்பா பொண்ணுக்கு தான், பேக் ஸ்டோரிஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. ஓகே. ஸோ இந்த அப்பா பொண்ணோட பாண்டிங் பற்றி பண்ணும்போது வந்து இந்த படத்தில் வர சீன்ஸ்லாம் வந்து ஏதாவது படத்தில் இன்ஸ்பயர் ஆகி பண்ணதா இல்லை வந்து ரியல் லைஃபோட இன்சிடென்ட்ஸ் தான் எடுத்துருக்கோம்? இல்லை, இது நீங்கள் அப்பா பொண்ணுன்னு எடுத்தாலே நிறைய படங்களில் காமிச்சிருப்பாங்க இதில். இந்த இதில் என்ன அப்படின்னா, நம்ம பேக்ட்ராப் மாற்றிருக்கோம் இல்லையா, மாற்றிருக்கும் போது அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த அட்மாஸ்பியரே வந்து நல்லாயிருக்கும். ஒரு ஃப்ரெஷ்ஷான அப்பா அம்மா. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு கவுண்டர் அடிக்கிற குழந்தை வந்து ரொம்ப கம்மியாக தான். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இவர் வீட்டுக்குள்ளே வருவார், வந்து பார்த்தா எழுதிட்டுருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு டைலாக்கே இவங்க கேட்பாங்க, வீட்டில் ஒரு வயசு பொண்ணு தனியாக இருக்கேன், வீட்டுக்கு வர நேரம் இதானா அப்படி. ஓ சாரி பூஜை இருந்ததுமா, லேட் ஆகிடுச்சு, கோயிலில் பூஜை இருந்தது. அப்போ இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய டைலாக் அசால்ட்டாக ஒரு ஃபன்னாக ஒரு உரிமையாக அப்பாட்ட. அப்போ அந்த மாதிரி தான் இருக்கும் அப்பா பொண்ணோட ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி தான் நம்ம. ஸோ நம்ம வந்து சர்வசுந்தரம் நடிச்சிட்டோம். அதில் வந்து எந்த அளவுக்கு உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு படத்தில்? அந்த படத்தில் வி ஹேட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம மெயின் கேரக்டர் தான் அந்த படத்துலேயே நம்ம. ஸோ சந்தானம் அண்ணாவோட ஹீ இஸ் த ஹீரோ, நம்ம வந்து செகண்ட் ஹீரோ. ஸோ அவரோட சேர்ந்து நிறைய காம்பினேஷன் ஷாட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னா அந்த கேரக்டர் அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அந்த கேரக்டரை. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருந்தோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் வி ஆர் தேர். ஸோ ஃபுல் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் அந்த படம் வி டு நாட் நோ வந்துட்டு இருக்குது. அது வந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு சி. ஏன்னா நம்ம நிறைய சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கிறோம் இந்த வருஷமா, நம்ம சொல்லக்கூடாது. ஸோ ஆனந்த் பல்கி ஜி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆக்டிங் அந்த படத்தில் தான் நான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது எனக்கே தெரியல வி ஹேட் அவர் டேலண்ட் டு ஆக்ட்னு. ஸோ அந்த ஆனந்த் பல்கி அண்ணா தான் அந்த காமிச்சார் எனக்கு, யூ கேன் ஆக்ட்னு சொல்லி அதை நம்ம கற்றுக்கிட்டோம் அந்த படத்தில். ஸோ அது வெயிட்டிங், அது வரட்டும், அங்கே தான் கற்றுக்கிட்டோம். இந்த படத்தில் வேற டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. இங்கே வந்து நம்ம டைரக்டர் ஜி வந்து எப்படின்னா அந்த கேரக்டரை அந்த ரைட்டிங், அந்த கேரக்டரோட இதுவே எப்படி இருந்துச்சுன்னா, ஆக்டிங் வந்து பண்ணணும்னு ஒரு தோணுச்சு. அந்த கேரக்டர் எவ்வளோ முடியுமோ நான் நல்லா ஆக்ட் பண்ணி காமிக்கணும். பிகாஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டரு. அது வந்து சும்மா ஒரு ஃபேண்டசி கேரக்டர் இல்லை. அதாவது நம்ம எங்கேயோ டாமஞ்சேரி இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர் மாதிரி இல்லை. அது நிஜ லைஃப்பில் மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட படுற கஷ்டம் நிறைய பேர் படுறாங்க. ஸோ நான் அதுக்கு நியாயம் பண்ணணும், அதுக்காகவே ஒரு ஃபீலிங், ஒரு வெறி வந்துச்சு. அதை நம்ம கரெக்டாக பண்ணணும். ஸோ அதில் அந்த ரைட்டிங் தகுந்தப்பல ஸோ எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. அங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்டிங்கில் வந்து நிறைய நம்ம டைரக்டர் ஜியோட பிளெஸ்ஸிங்ஸு, அவர் ட்ரைனிங்கு, ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு தான் இங்கே அந்த லெசன்ஸ் நான் வந்து இங்கே கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி இந்த கேரக்டர் உள்ள இறங்கி நம்ம நிறைய பண்ணியிருக்கிறோம். ஸோ ஐ குட் ஃபீல் இட். முதல் படம் பண்ணுறோம், சந்தானம் சார் கூட நடிக்கிறோம், தாத்தாவோட படத்தோட பேர் எல்லாமே இருக்குது, நடிச்சிட்டோம். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அந்த ஃபீலிங் நீங்கள் எப்படி அதை வந்து கடந்து போனீங்க? இல்லை, அது நம்ம பிகாஸ் நம்ம சினிமாவில் இருக்கிறோம், நம்ம ஃபேமிலி சினிமா ஃபேமிலினால எனக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்குது. அது ஏன் படம், அந்த சர்வசுந்தரம் படம் மட்டும் அப்படி இல்லை, அது நிறையா படங்கள் அப்படி கஷ்டப்படுது. அப்படி பார்க்க போட்டிங்கன்னா ஸ்மால் சினிமான்னு சொல்லுவாங்க. அதாவது நிறைய பேர் ஒரு நல்ல படத்தை பண்ணி ஸ்க்ரீனுக்கு கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வேற நம்ம சர்வசுந்தரம் பட்ட கஷ்டம் மாதிரி இல்லை. ஸோ அவங்க வந்து ஸ்டார்டிங்கே பண்ண முடியல, பண்ண நிறையா பாலிட்டிக்ஸு அப்புறம் இதெல்லாம் இருக்குதுனால பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் லைட்டாக மாறணும் அவங்களுக்காக. ஏன்னா அந்த சின்ன படம் சின்ன ஆள்கள் பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு வார்த்தையே இல்லை. எல்லா படம் தான், ஒரு கதை இருக்குது, ஏதோ ஒன்று சொல்ல வருது, மக்கள் கஷ்டப்பட்ட கதை, மக்களுக்காக செஞ்ச கதை, அது நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு என்ன அடுக்கி வாசிக்கு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம வந்து இந்த படம் இந்த டைட்டில் அதுக்காக தான் வரணும் அப்படிலாம் இல்லை. எல்லா படத்துக்கும் ஒரு ஈக்குவாலிட்டி இருக்குது. அது இதுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவ்வளோதான். அது கூடி சீக்கிரம் வந்தால் வரும், அது வெயிட் பண்ணிட்டு. ஓகே. ஸோ வந்து உனக்கு ஷூட்டிங்கில் நடந்த மறக்க முடியாத விஷயம் ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? அந்த டைம் உனக்கு 5 ஸ்டார் கொடுக்காம போனாங்க பத்தியா? இல்லை, அவன் தூங்குற மாதிரி ஒரு சீனு. ஓகே, ஒருத்தர் தூங்கிடுவாங்க வீட்டில். அது பார்த்தா நானும் நேரம் நடிச்சிட்டு இருக்காளேன்னு பார்த்தா தூங்கிட்டா ஒரு மேலே. சரி நடிப்பு தானா அப்படின்னு பார்த்தா எழுப்பவே இல்லையா. 2 hours கழித்து தான் மேடம் வந்துருக்கு. மேபி கட் ஷார்ட் ஃபினிஷ். ஓகே ஷூர். அதான் டப்பிங்கில் இது இன்னொரு ஒரு ஹாஸ்பிட்டல்லே, ஆமாம், ஏதோ ஒரு சீன் ஒன்று
அப்போ வந்துட்டு தூக்கம் வந்துருச்சு. இங்கே கண்ணெல்லாம் உள்ள ஆல்மோஸ்ட் சொருகிருச்சு. ஓகே, முடியல அவ்வளோ. ஆனால் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க ஒரு ஷாட்டு தான்மா, நடிச்சிருமாங்கிறாங்க. ஓகேன்னா அந்த டேக் போகிற வரைக்கும் தான். அந்த கேமரா ஆன் பண்ண உடனே என்ன மேஜிக்கோ தெரில, அந்த ஒரு ஷாட்டு அப்படியே ரொம்ப கிளியராக நடிச்சுட்டு அப்புறம் போய் தனியாக போய் தூங்கி. சரி, இந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போவல, உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்களா எங்கே போன எத்தனை நாள் லீவ் போட்டு அப்படிலாம் கேட்பாங்களா? என்ன சொல்லுவ? நான் ஷூட்டிங் போனேன்னு சொல்லுவேன். ஓகே, அங்கே என்ன பண்ணன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க மாட்டாங்களா? கேட்க மாட்டாங்களா? நீ என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிற? எல்கேஜி. எல்கேஜியா? எல்கேஜி தான் படிக்கிறியா? இப்போதான் ஸ்கூலுக்கு போயிருக்க. ஏபிசிடிலாம் சொல்லி தராங்களா? என்ன ரைம்ஸ் உங்களுக்கு தெரியும்? நல்லா பாட்டு வேற பாடுற, ரைம்ஸ்லாம் தெரிஞ்சிருக்குமே. அங்க போய் ரைம்ஸ் சொல்ல மாட்டாங்க, அவங்க போய் நீ இவ்வளவுதான் பாட வைப்பாங்க. அதுக்கு ஓவர் குவாலிஃபைடு எல்கேஜிக்கு. ஓகே, நான் சொல்லி பாட்டு பாடி. நீ போனாயா ரெடி எனக்கு, நீ தானே செஞ்சினது எனக்கு, எடி அஞ்சரமணிக்கு செஞ்சின சோடா தரலானா அம்மனுக்கு, நான் பார்த்த ஒரு தர நீ தானே, உன்னால தருதல நான் தானே, அதை நெருப்பில் விழுத ரச நெரிசி புழுவ நானேனே, மங்காத்தா ராணிய பார்த்தேனே, கைமாத்தா காதல கேட்டேனே, இந்த கோமல வெள்ளி என்ன தொட்டா குளிக்க மாட்டேனே, ஆத்தங்கர ஓரத்தில் நின்னாலே குயிலுங்குட்டும் குருவியும் போல, அக்கம் பக்கம் யாருக்கும் தெரியாம லுக்கு விட்ட பக்குன்னு மேல. சூப்பர். எங்க அம்மா தான் உனக்கு ரிமோட் போல இருக்கு. பாட்டு சொன்னோடனே பக்காவா பாருங்க. நிறைய ரீல்ஸ் போடுவாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது வந்து ஆஞ்சநேய வேஷம் போடுறது கூட வந்து படத்தை வந்து பக்தி படமாவோ இல்லை வந்து ஒரு ரிலிஜனுக்கான படமாவோ மக்கள் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி தான் இந்த படம் இருக்குமா? இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. என்னோட மெயின் எய்மே வந்து இப்போ நம்ம ஒரு ஆட்டோ டிரைவர் இந்த மாதிரி இருக்கிறவங்களால நம்ம படத்தில் காட்டுறோம். இந்த மாதிரி வேஷம் போட்டவங்க உங்களுக்கு காட்டலை. ஓகே, அது நம்ம ஒரு பேக் ட்ராப் தான், ஹீரோடைய ஒரு பேக் ட்ராப்பை அந்த இதுலேருந்து வந்து பகல் வேஷ கலையிலேருந்து வந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நம்ம அதை தான் காட்டுறோம். மற்றபடி எனக்கு ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை சொல்லணுமோ இல்லை ஒரு பக்தி படமோலாம் கிடையவே கிடையாது. இது வந்து பியூர் அண்ட் பியூர் வந்து ஒரு கமர்ஷியலாக ஃபாதர் அண்ட் டாக்டர், அதான் பக்தி படமாவோ இல்லை ஒரு ஒரு ரிலீஜியனை சார்ந்து இருக்கிறமாவோ கிடையவே கிடையாது. இது வந்து கமர்ஷியலாக ஃபாதர் அண்ட் டாக்டருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப், அவரோட பேக் ட்ராப் தான் நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அவர் பண்ணுறாரு ஓகே அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்ம சொல்கிறோம். ஓகே, படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிருச்சா? எப்போ ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கீங்க? முடிஞ்சது. இப்போ 5.1 அந்த லாஸ்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. ஓகே, மேபி இன்னொரு கொஞ்சம் ஒரு இனிமேல் தான் ப்ரொமோஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு தான் நம்ம ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். ஸோ வந்து ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்த்து வரலாம்னு நினைக்கிறீங்க இந்த படத்துக்கு? ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா, நான் ஒரு யாரும் சொல்லாமல் ஒரு பதில் தான் நான் கொடுப்பேன். அதாவது ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ ஃபீல் பண்ணுங்க, எதிர்பார்த்தோட எதுவுமே வராதிங்க. ஓப்பனாக ஒரு படம்னா ஓகே இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது, வாண்டரன் இவரோட பேரை நடிக்கிறாரு, போய் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த கதைக்காக பாருங்க, அந்த கலைக்காக பாருங்க. அந்த கேரக்டர் நம்ம குட்டி கேரக்டர், நம்ம டைரக்டர் எழுதின கதை, டைரக்ட் பண்ண கதை, அந்த கதைக்காகவே நீங்கள் போய் பாருங்க. வேற எதுவுமே மேஜர்ல. எனக்கு அந்த ஸ்டோரி, எனக்கு வந்து அந்த ஸ்டோரியோட லவ்ல தான் நான் போய் பண்ணது. ஸோ அந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ அதுதான் நானும் சொல்லுவேன், உங்க ஸ்டோரிக்காக நீங்கள் போய் பாருங்க. அது அங்கேருந்து நீங்கள் உங்களுக்கு ஃபீலிங் வந்துடும், அது என்ன பண்ணணும், அது என்ன நடக்குது, என்ன மாதிரி கனெக்ஷன்ல கொடுத்துக்கிறாங்க, அது மக்கள் சைடில் தெரியும் அவங்களுக்கு, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு. அப்புறம் இந்த படத்துக்கு பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பகல் வேஷம் பண்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதை கொடுங்க, கொஞ்சம் அவங்களோட கலையை காப்பாத்துறதுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதை கூட நான், அது மெயின் மெசேஜ் கூட, ஒன் ஆஃப் த மெசேஜஸ் இந்த படத்துல, ஹிடன் மெசேஜஸ். சூப்பர். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அமையறதுக்கு என் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, BTech, Biotechnology with specialization in computer science and biology. The Chennai Silks in Wow Summer Sale. Let the celebrations begin.